பாம் சரவணன் தான் வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலைக்கு நீதி கேட்கணும் அல்லது நம்ம படிக்கு படி வாங்கணும் அப்படின்ற முனைப்போடு இருந்ததா உளவுத்துறைக்கு தகவல் வந்திருக்கு. தென்னென்ற தென்னரசு பாம்சரனுடைய சொந்த அண்ணன் அண்ணன் அவர் வந்து பகுஜன் சமாஜ் கட்சி வட சென்னை மாவட்ட தலைவரை செயலரை ஏதோ ஒரு பொறுப்புல இருந்தார், முக்கிய பொறுப்புல இருந்தார். நம்ம காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாகேந்திரன் இருக்காரு, பிரபல ரவுடின்னு சொல்றாங்க. நாகேந்திரனுடைய தம்பி பிர்லா போசிங்குவாங்க, அவர் வழக்கறிஞர். அந்த வழக்கறிஞர் கூட இருந்த நபர் தான் பாம்சரன். இதெல்லாம் ஹெட் யாருன்னு சொன்னீங்கன்னா அப்பு தான். அப்பு யாருன்னு சொன்னா சங்கராமன் கொலை வழக்குல எவன் அக்யூஸ்டா இருந்தார் இல்லையா, அவர் வந்து கொலை கேஸ் எல்லாம் அவர் மீது இல்லை. பட் இந்த ரவுடி சிக்கெல்லாம் ஒரு ஹெட் எப்படி மூர்த்தி அண்ணா இருந்தாரு, அந்த மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இவர் இருந்தாரு. யாரு அப்போ அண்ணனை போட்டா அதுக்கு பதிலடி போடுவான் இல்ல, யாருக்கோ பதிலடி கொடுத்துருவேன், அண்ணனுக்கு போட்டதுக்கு போடுவானா இல்லையா. ரொம்ப போட்டு அவர் ஏதோ பெரிய போராளி, பெரிய தியாகி, பெரிய கட்சி தலைவர், பெரிய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஆளுமை, இதெல்லாம் சொல்லிட்டு கிடக்குறீங்க. அவன் ரவுடி பசங்க அவங்களுக்குள்ள மோதல் போட்டு தட்டானுக்கு முடிஞ்சது, போட்டு போயிட்டே இருக்கு. இதுதான் திமுக சொல்ல வர்றது இன்னைக்கு ரிசல்ட். ஆம்ஸ்ட்ராங் விஷயத்தில் முக்கிய காரணமாக வந்து ஆருத்ராவே விசாரணை வலயத்துக்கு உள்ள வரல. இதுதான் திமுகவுடைய சூழ்ச்சி. ஆருத்ரா தானே இது மெயின். நாங்கள் சொல்ல ஆரம்பத்தில் நீங்கள் தானே சொன்னீங்க. அவன் நெல்சன் மனைவி கிட்ட விஷயம் கூட ஊடகத்தில் வெளியே வந்துச்சு. இந்த வெள்ளியும் ஆருத்ராவில் சம்மந்தப்பட்ட நபர்கள்கிட்ட நாங்கள் விசாரணத்தை கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வெளியே வந்திருக்க வரல. என் கணவரை வந்து அப்பாவி, அவருக்கு இந்த வழக்கு சம்மந்தம் இல்லை, அவரை வந்து கொலை பண்ணுறதுக்காக என்கவுண்டர் போகிறதுக்காக போலீஸ் திட்டமிடுது. அதனால தான் என்னுடைய வீடு, என்னுடைய உறவினர் வீடு, இன்னும் எங்களுடைய சொந்தக்கார வீடுகளெல்லாம் போய் தேடுறாங்க. பாம்சரன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு பழி வாங்க போறாரு. யாரை பழி வாங்க போறாரு? ஆப்போசிட்ல பண்ணவங்கள பழி வாங்க போறாரு. யார் ஆப்போசிட்? நீங்க தான் பிடிச்சி எல்லாரும் ஜெயிலில் போட்டுருக்கீங்க. யாரோ இருக்காங்களா சில பேர். அப்ப காவல்துறை அவங்களை கைது பண்ணாம காப்பாற்றி வச்சிருக்கா. அவங்கள வந்து இவர் போட்டு தள்ளி விடுவார்ன்றதுக்காக அவசரமா கைது பண்ணிட்டீங்களா? பாம்சரன் என்ற ஒரு ரவுடி, பிரபல A+ ரவுடி அப்படின்னும் போது அப்ப ஆம்ஸ்ட்ராங் ஒரு ரவுடி. இதுதான் சிம்பிளா நான் சொல்லணும்னா ஆம்ஸ்ட்ராங் ஒரு ரவுடி. இதை சித்தரிக்கிறது தான் தமிழக. இதுதான் எனக்கு கடுப்பு மயிராகுது. உங்கள் வீட்டை பராமரித்து பாதுகாக்க அணுகுவீர் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் இந்திய தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு தடா ரஹீம் அவர்கள். வணக்கம். பாம் சரவணன் காவல்துறையினர் சுடப்பட்டு பிடிக்கப்பட்டிருக்காரு. ஏன்னா தப்பிக்க முயன்றார் அப்படின்னு சொல்லப்படுது. பாம் சரவணன் தான் வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலைக்கு நீதி கேட்கணும் அல்லது நம்ம படிக்கு படி வாங்கணும் அப்படின்ற முனைப்போடு இருந்ததா உளவுத்துறைக்கு தகவல் வந்திருக்கு. பாம் சரவணன் யாரு? பகுஜன் சமாஜ் கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற எல்லாரை விட ஏன் ஆம்ஸ்ட்ராங்குக்காக இவர் நம்ம செய்யணும்னு நினச்சிருக்காரு? நீங்கள் வந்து அதுதான் திமுக அரசு காவல்துறையினுடைய ஒரு திட்டம். என்ன சொன்னீங்கன்னா, இப்போ பாம் சரவணன் தான் பழி வாங்க போறார் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து நான் பலமுறை நான் சொல்லக்கூடிய ஒரு கருத்துக்களே என்னன்னா, ஆம்ஸ்ட்ராங்கை ஒரு ரவுடி மாரி சித்தரிக்கிறது தான் காவல்துறையும் தமிழக அரசு மும்முரமா இருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் இது. ஏன்னு சொன்னீங்கன்னா, ஆம்ஸ்ட்ராங் வந்து ஒரு சமூகத்தினுடைய ஆளுமையாக, ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவராக தமிழக அரசோ திமுக அரசோ குறிப்பா காவல்துறையை எண்ணவே இல்லை. பார்த்தீங்களா? நீங்க அந்த கொலை நடந்ததிலிருந்து இன்ன வரையிலும் கைது செய்யப்பட்டு இருக்கக்கூடிய நபர்களை எல்லாமே வச்சுப்பாங்கட்டா ரவுடிங்க, ஏற்கனவே பல வழக்குகள் சம்பந்தப்பட்ட நபர்கள். அப்போ இவங்களுக்கும் ஆம்ஸ்ட்ராங்குக்கும் முரண் இருந்தது. அந்த முரண் தான் இவர் கொலை செய்யப்பட்டாரு. புரியுதுங்களா? முரண் தான் கொலை செய்யப்பட்டாரு. அப்ப கொலை செய்யப்பட்டாருன்னா அதுக்கு பழி வாங்குறது யாரு? பாம் சரவணன் என்ற ஒரு ரவுடி, பிரபல A+ ரவுடி அப்படின்னும் போது அப்ப ஆம்ஸ்ட்ராங் ஒரு ரவுடி. இதுதான் சிம்பிளா நான் சொல்லணும்னா ஆம்ஸ்ட்ராங் ஒரு ரவுடி. இதை சித்தரிக்கிறது தான் தமிழக. இதுதான் எனக்கு கடுப்பு மயிராகுது. எனக்கு நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, நான் என்ன சொல்றேன், கொலை பண்ணது, கத்தி எடுத்துட்டு போனது, கொலை பண்ணது, கத்தி தீட்டினது, சோறு வாங்கி கொடுத்தது, அங்க போய் உழவு பார்த்தது, காசு எல்லாமே நீங்க பிடிச்சிட்டீங்க. யார் சொல்லி செஞ்சா? இது வரவே இல்லையா? இப்போ இந்த வழக்கு எங்கடா, இந்த வழக்கு சிபிஐக்கு போயிட போகுது, சிபிஐக்கு வந்து எங்கடா அவன் வந்து மூலத்தை தோண்டி எடுத்துட்டு போறான்னு பயந்துட்டு தான் நீங்க என்ன பண்றீங்க, அந்த வழக்கில் A1 அக்யூஸ் திருவங்கடத்தை போட்டு தள்ளுறீங்க. சிசிங்க ராஜாவையும் இவனையும் என்கவுண்டர் போடுறீங்க, காக்கா புத்தப்பு. என்னன்னு சொன்னா, நாங்க பாருங்க அதாவது ஆம்ஸ்ட்ராங்குக்காக வந்து தமிழக அரசு எந்த அளவுக்கு பாருங்க 2 பேரும் என்கவுண்டர் போட்டு தள்ளிட்டாங்க.
இப்போ ஆம்ஸ்ட்ராங் கட்சி இருக்கக்கூடிய பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆனந்தனே என்ன சொல்றாரு, காவல்துறை சரியான நடவடிக்கை எடுத்திருக்கின்றாரு, ஆமா திருப்தின்றாரு. ஆமா. ஆனா அதுக்குள்ள அதுக்குள்ள மூழ்கி இருக்கக்கூடிய அந்த அரசியல் சூழ்ச்சி இருக்கு பாத்தீங்களா, ஏன் அவருக்கு தெரியலன்னு எனக்கு புரியல. இல்ல அவர் அப்படி சொல்றாரு. ஆனா பிஎஸ்பியினுடைய ஒருங்கிணைப்பாளர் இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இல்ல சரியான போக்குல விசாரணை போல அப்படின்றது அங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் போயிட்டு இருக்கு, நம்ம அதுக்குள்ள போலனா கூட அந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மீது உண்மையாகவே அன்பு கொண்டுள்ளது கட்சி நேசிக்கக்கூடியவங்கலாம் இந்த வழக்கு விசாரணை எனக்கு திருப்தி இல்லை, முழுமையான குற்றவாளி மூலதனமான குற்றவாளியை பிடிக்கல அப்படின்றது தான் திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய பார்வையிலிருந்தும் சரி கட்சியிலிருந்துமே சரி இந்த ஒரு நபர் மட்டும் தனியாக நீங்கள் சொல்கிற மாதிரி தெரிகிறாரு. இப்போ காவல்துறை இவரை இன்னைக்கு சுட்டு பிடிச்சிருக்காங்க. அப்போ இவரை பிடிச்சதுனால இப்படி தானே பார்க்கப்படும், இவர் தான் பழி வாங்கிறதுக்காக இருந்தார் அப்படின்றப்ப எனக்கு என்ன ரவுடி ஆம்ஸ்ட்ராங் ஒரு ரவுடிப்பா, மாம்சர் ஒன்றும் கூட்டாளி, அதனால செய்கிறாரு, வேற என்ன. சரி இப்போ இவங்க 2 பேருக்குமான அந்த நட்புன்றது எப்படி தொடங்கி இருக்கு? முதல்ல உண்மையாவே 2 பேரும் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களும் பாம்சரனும் இதுதான் நம்ம பேச வேண்டிய பேச்சு. இப்ப பாம்சரன் விஷயத்துக்கு பழிவாங்க ஒண்ணுமே இல்லை. ஏன்னு சொன்னா தென்னென்ற தென்னரசு பாம்சரனுடைய சொந்த அண்ணன் அவர் பகுஜன் சமாஜ் கட்சி வட சென்னை மாவட்ட தலைவரை செயலரை ஏதோ ஒரு பொறுப்புல இருந்தார், முக்கிய பொறுப்புல இருந்தார். அவருக்கு சில பல வழக்குகள் இருக்கு, கொலை வழக்குகளே இருக்கு. யாருக்கு? தென்னுக்கு இருக்கு. இருக்கும்போது அப்போ தென்னுடைய தம்பி தான் இவரு. யாரு? பாம்சரனும் தென்னுடைய தம்பி. ஆரம்ப காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நாகேந்திரன் இருக்காரு இல்லைங்களா, பிரபல ரவுடின்னு சொல்றாங்க. நாகேந்திரனுடைய தம்பி பிர்லா போஸ்ன்னுவாங்க, அவர் வழக்கறிஞர். அந்த வழக்கறிஞர் கூட இருந்த நபர் தான் பாம்சரனும். வழக்கறிஞர் கூடவே இருந்த நபர் தான் பாம்சரனும். அப்ப இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னா ஒரு பகை உருவாகுது. என்ன பகைன்னு சொன்னா அது பாம்சரனுக்கும் நாகேந்திரனுக்குள்ள பகை இல்லை. இந்த பகை எங்கன்னா நம்ம கொஞ்சம் முன்னோக்கி பார்த்தோம்னா அந்த காது குத்து ரவின்னு பிரபல ரவுடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா, காது குத்து ரவி. அப்ப காது குத்து ரவி, நாகேந்திரனு, கதிரவன், வெள்ள உமா, இப்படி ஒரு சின்ன நாயுடுன்ற சின்ன இவங்க ஒரு டீம். இவங்க ஒட்டுமொத்த சென்னையும் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது ஒரு நேரத்தில். அவ்வளோ பிரபலமான நபர்கள் இவங்க. கதிரவன் எல்லாமே இதுல ஒரு அடங்கும். இதுல என்ன ஆகுதுன்னா காதுகுத்து ரவி என்ன பண்றாப்புலன்னா இந்த ரெட்வுட் இருக்கு இல்லையா, சண்டை இது செம்மர வியாபாரத்துல சாகுல் அமீதுன்ற ஒரு நபர் கூட இணைஞ்சு அவர் கொஞ்சம் ஹை பீக்ல போயிட்டாரு. சமீபத்துல கூட ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு 12 கோடி ரூபாய் சொத்து அமலாக்கத்துறை சீஸ் பண்ணி வச்சிருக்கு. யாருன்னா காதுகுத்தி ரவி. அமலாக்கத்துறையே 12-20 கோடிக்கு சீஸ் பண்ணிருக்குன்னா அப்ப அவருடைய கேள்விப்பட்டேன். அப்ப அவருடைய இது எப்படி இருக்கும் பாத்துங்க கொஞ்சம். அப்ப அவருடைய பொருளாதாரத்துல அவர் எப்படி, இவங்களுக்கு எல்லாம் ஹெட் யாருன்னு சொன்னீங்கன்னா அப்பு தான் ஹெட். அப்போதான் ஹெட். அப்போ யாருன்னு சொன்னா சங்கராமன் கொலை வழக்குல ஏவன் அக்யூஸ்டா இருந்தார் இல்லையா, அவர் கொலை கேஸ் எல்லாம் அவர் மீது இல்லை. பட் இந்த ரவுடி சிக்லாம் ஒரு ஹெட் எப்படி மூர்த்தி அண்ணன் இருந்தாரு, அந்த மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இவர் இருந்தாரு. யாரு? அப்போ இவங்க இப்படி இருக்கும்போது இதுல காதுகுத்து ரவி கொஞ்சம் ஹைல போனோன்னு அது எப்பவுமே இயற்கையா ஒரு ரவுடிஸுக்குள்ளவே ஒரு பகை முரண் இருக்கு, போட்டி மாதிரி ஆயிடுச்சு. அப்ப ஆன உடனே என்ன ஆகுதுன்னு சொன்னா சாகுல் அமீது என்ன பண்றாப்புலன்னு சொன்னா இந்த வெள்ள உமா இவங்களெல்லாம் அதுக்கப்புறம் வெள்ள உமாலாம் சாகுல் அமீதுக்கு ஆதரவா செயல்படுற மாதிரி ஒரு சூழல் உருவாகுது. அப்ப என்ன பண்றான்னு சொன்னா இது விடக்கூடாதுன்னு சொல்லி யாரு? காதுகுத்து ரவி இது பயன்படுத்தணும். அப்ப இதுல நாகேந்திரன் வேற முக்கியமான கேரக்டர்ல இருக்காப்புல. அப்ப இது நாகேந்திரன், காதுகுத்து ரவி, கதிரவன் இவங்க எல்லாமே நமக்கு எதிராக செயல்படுறாங்கன்றது யாரு? காதுகுத்து ரவின்னு நினைக்கிறாரு. நினைக்கும் போது அப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா அப்ப நாகேந்திரன் உள்ள இருக்கும்போது நாகேந்திரன் ஒழிக்கணும்னு நான் என்ன பண்ணணும்னு சொன்னா நாகேந்திரன் வெளியே இருக்கக்கூடிய அவருடைய ஆளுமை யாரு? நாகேந்திரன் உள்ள இருக்காப்புல, வெளியே பார்த்துட்டு இருக்குது முழுக்க பிர்லா போஸ். வழக்கறிஞர், நல்ல பையன், எனக்கு நல்லா தெரியும் தம்பி. நாகேந்திரன் நல்லா பழக்கம், தம்பின்னு சொல்லிட்டு அண்ணன் தான் என்னையும் கூப்பிடுவாப்புல, நல்லா பழக்கம் எனக்கு. அவரை என்ன பண்றாங்க, போறது ஸ்கெட்ச் போடுறாங்க. அந்த ஸ்கெட்சில் என்ன ஆகுதுன்னு சொன்னா அந்த நேரத்தில் தான் பாம்சரனை கையில் எடுக்கிறாங்க. அது வரையும் பாம்சரன் சின்ன பையன், எதுவுமே வழக்குகள் இல்லை, சாதாரணமான நபர் தான், ஒரு வழக்கறிஞர் கூட சுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். அந்த பிர்லா போஸ் நாகேந்திரனுடைய தம்பியை போடுறதுக்காக காதுகுத்து ரவி அந்த குரூப் அப்படின்னு சொல்லி அதான் காவல்துறை சொல்லக்கூடிய ஒரு புரோட்டோகாலா இருக்கு போடும்போது அப்போ என்னன்னா அந்த குற்றவாளிகள் எல்லாமே பாம்சரனுடைய வீட்டில் தங்கி இருந்து தான் பாம்சரன் தான் அடைக்கலம் கொடுத்து பிர்லா போஸை போடுறான்.
அப்போ பிர்லா பஸ் போடும்போது அந்த வழக்கில் பாம் சரவணன் போயிடுறாப்புல. புரியுதுங்களா? பாம் சரவணன் போயிடுறாப்புல. அப்போ பாம் சரவணன் போயிட்ட உடனே அதன் பிறகு கதிரவனை போடுறாங்க, அதுலேயும் பாம் சரவணன் இருக்காப்புல. அதுக்கப்புறம் வெள்ளை உமாவை போடுறாங்க, அதுலேயும் பாம் சரவணன் இருக்காப்புல. அப்போ பாம் சரவணன் வந்து ஃபுல்லாக இயக்கிறது யாருன்னு சொன்னால் அவங்க அண்ணன் யார்? தென்னரசு. தென்னு தான் இயக்கிறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் ஸ்கெட்சு தென்னுக்கு போடுறாங்க. இந்த குரூப் தென்னுக்கு போடுறாங்க, தென்னுக்கு போட்டுறாங்க. புரியுதுங்களா? அப்போ தென்னு போனதுக்கப்புறமும் இந்த டீம் வந்து அடங்கலை. ஒன் பை ஒன்றா நடந்துட்டு தானே இருக்கு விஷயங்கள். அப்படிங்கும்போது அப்போ அந்த சாகுல் அமீது அந்த இது ரெட்வுட் வியாபாரி சாயந்தர அவன் என்ன பண்ணிட்டான், இது என்ன பிரச்சனை இருக்கு, கடைசியாக இவனுக்கு அடிச்சுட்டு நம்மளை போட்டுருவானுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆள் பயந்து துபாய் கொண்டு வந்தா இன்னும் துபாயிலேருந்து வரல அவன். அந்த ஆள் அங்கேயே கிடக்கிறான். அந்த ஆள் துபாய்க்கு விட்டான். அந்த ஆள் இப்படி இவங்களுக்குள்ள முரண் மாறி 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 போட்டுக்கிட்டாங்க. போடும்போது அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால் தென்னை போட்ட உடனே இப்போ அண்ணனை போட்டால் அதுக்கு பதிலடி போடுவான் இல்லை, யார் யாருக்கோ பதிலடி கொடுத்தவன் அண்ணனுக்கு போட்டதுக்கு போடுவானா இல்லையா? அப்போ வந்து என்ன ஆயிடுதுன்னா நம்ம யார் நாகேந்திரனுக்கு நேரடியாக எதிரி லிஸ்ட்டில் வந்து பாம் சரவணன் வந்துடுறாங்க. சாதாரணமான பாம் சார், அதாவது நாகேந்திரன் கூட இல்லை, நாகேந்திரன் தம்பி கூட இருந்தாப்புல. நாகேந்திரன் தம்பி ரவுடி கூட இல்லை, அவர் ஒரு ப்ரொஃபஷனல் வழக்கறிஞர். புரியுதுங்களா? அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு அவர் ரவுடின்னு சொல்ல முடியாது யார் பாம் சரவணன். அப்போது ஒரு காலம் சூழல் தான் அவரை இயக்கி யாரோ போய் அவர் இயங்கிடுறாரு. அவர் அந்த இதில் வந்து மாட்டிக்கிறாப்புல. அவர் மாட்டிக்கிட்டு இப்போது வந்து என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் இப்போது தன் அண்ணனை போடணும்னு சொல்லிட்டு தான் இவங்க ஒரு டீமாக அலைஞ்சிட்டு இருக்காங்க. யார்? பாம் சரவணன் எல்லாமே. இந்நிலையில் தான் வந்து ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்படுறாரு. புரியுதுங்களா? இப்போ ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்படும் போது ஆம்ஸ்ட்ராங் இந்த வழக்கில் வந்து இப்போ எல்லாருமே சேர்க்குறாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு அஸ்வத்தமன் நாகேந்திரனுடைய தம்பி தொடர்பே இல்லை இந்த கொலையில், நாகேந்திரனுக்கு தொடர்பே இல்லை. ஆனாலும் காவல்துறை என்ன பண்ணுதுன்னா, இப்படி நம்ம போட்டால் தான் இந்த விஷயம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, கருத்தியெல்லாம் நம்ம பரப்பிட்டு இருக்கோம் இல்லையா, ஒரு ரவுடியை போட்டான்டா அப்படின்னு தானே ஆம்ஸ்ட்ராங் விஷயத்தை சொல்லிட்டு இருக்கோம். அப்போ நாகேந்திரனை அவங்க தம்பி அவங்க மகனை எல்லாரையுமே போட்டான். வழக்கு நிற்காது, அது வேற விஷயம். ஜெயிலேருந்து எப்படி வந்து அந்த அளவுக்கு முடியும் இல்லை, ஜெயிலேருந்து ஒருத்தர் வந்து ஸ்கெட்ச் போட்டு அமைச்சிருக்கான்னா அப்போ இன்டெலிஜென்ஸில் பிடிங்கிட்டு இருக்கான்னு கேள்வி கேட்பாங்கல்ல. அப்போ இது வழக்கு பொறுத்தில் நாளைக்கு நிற்க போகிறது இல்லை, அது வேற விஷயம். இருந்தாலும் என்ன பண்ணுவோம், இந்த குற்றத்தை இப்படி சேர்க்கணும். அப்போ சேர்த்துட்டு அப்போ இதுக்கு எதிரான டீம் யார்? பாம் சரவணன். அப்போ பாம் சரவணனை இதில் கொண்டு வரணும். அப்போது அதை கொண்டு வரும்போது இப்போ என்ன சொல்கிறாங்க, இவங்க வந்து ஒருத்தனை வந்து பன்னீர்செல்வன்ற ஒருத்தனை அடித்து கொண்டு எரிச்சாங்க, வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. ஊடகங்களில் வருதா இல்லையா? அப்புறம் அந்த வழக்கில் இவர் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு, இந்த வழக்கில் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு, நான் பதில் கொடுப்பேன்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. இது ஆம்ஸ்ட்ராங்க்கு பதில் கொடுப்பேன்னு வாக்குமூலம் கொடு, இது எல்லாம் ஊடகத்தில் வருது. சரி, இந்த ஊடகங்கள் எல்லாம் வாக்குமூலம் கொடுக்கும்போது பேனா பென்சில் வச்சுட்டு பக்கத்தில் உட்காந்து எழுதுனாங்களா? இல்லை. அப்போ எல்லாமே போலீஸ் சொல்கிறது. போலீஸ் வந்து வாக்குமூலம் நான் இப்போ என்னை கூட நான் அப்பாவி சார் எனக்கு சம்மந்தமே இல்லை சார்ன்னு சொன்னால் கூட வெளியே என்ன ஆகும், ரஹீம் வந்து தன்னுடைய வாக்குமூலத்தை சொல்லிடலார், நான் தான் செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டாரு. இப்படிதான் வெளியே அந்த ஸ்டேட்மெண்ட்டு அந்த வாக்குமூலம் நீதிமன்றத்தை செல்லாதுன்னு உங்களுக்கே தெரியும், வழக்கறிஞராக இருக்கு இருக்கா இல்லையா? ஆனால் அந்த 5 நிமிஷம் சரக்கு வச்சுக்கிட்டு இந்த ஊடகங்கள் ஃபுல்லாக எழுதிட்டே இருக்காங்கல்ல, இது ஒரு கருத்தியலான ஒரு மோதல், ஒரு விதமான விரோதத்தை உருவாக்குது. எதுனா ஆம்ஸ்ட்ராங் குற்றவாளிப்பா, அவன் ஒரு ரவுடிப்பா, வேற ஒன்றும் இல்லைப்பா. சும்மா போட்டு அவர் எதுவும் பெரிய போராளி, பெரிய தியாகி, பெரிய கட்சி தலைவர், பெரிய ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய ஆளுமை, இதெல்லாம் சொல்லிட்டு கிடக்குறீங்க. அவன் ரவுடி பசங்களுக்குள்ள மோதல் போட்டு தட்டானுக்கு முடிஞ்சு போட்டு போயிட்டே. இதுதான் திமுக சொல்ல வர்றது இன்னைக்கு ரிசல்ட். இப்போ திட்டமிட்டு வந்து இப்போ திமுக இது ஒரு அரசியல் படுகொலை இல்லை அப்படின்றது மறைக்க பார்க்குதா? அப்போ அதான் வேற எதுவுமே இல்லை. இது அரசியல் ரீதியான ஒரு ஆளுமைக்கு எதிராக நடந்த படுகொலையா நாங்கள் பார்க்கல. இது ஒரு ரவுடிக்குள்ள நடந்தியப்போ விட்டாச்சு, குற்றவாளியை பிடிச்சிட்டோம், 2-3 பேரை என்கவுண்டர் பண்ணிட்டோம். இன்னும் என்ன வேணும் ஆம்ஸ்ட்ராங் விஷயத்தில் நாங்கள் பண்ணோம்? ஆம்ஸ்ட்ராங் விஷயத்தில் முக்கிய காரணமாக இந்த ஆருத்ராவே விசாரணை வலயத்துக்கு உள்ள வரல. இதுதான் திமுகவுடைய சூழ்ச்சி. ஆருத்ரா தானே இது மெயின். இது நாங்கள் சொல்ல ஆரம்பத்தில் நீங்கள் தானே சொன்னீங்க. ஆருத்ரா விஷயத்தில் ஆற்காடு சுரேஷ் அந்த பக்கம் இறங்கினாரு, ஆம்ஸ்ட்ராங் இந்த பக்கம் இறங்கினாரு. அப்போ பிரச்சனை, அதனால தான் ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்டார். அது ஆற்காடு சுரேஷ் கொல்லப்படுறதுக்கு காரணம் வந்து ஆம்ஸ்ட்ராங் தான். அந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு தொடர்பு இருக்குது இவருக்கு சொன்னாங்களா இல்லையா?
இப்போ அந்த விசாரணை வளையத்தில் இது நாள் வரையிலும் காவல்துறை விசாரணை வளையத்தில் நான் நெல்சன் மனைவி கிட்ட விஷயம் கூட ஊடகத்தில் வெளியே வந்துச்சு. ஆமாம் இல்லை, ஆமாம் ஆமாம். அப்புறமா அந்த சரவணை இந்த சரவணை எல்லார் பேரும் வந்துச்சு. இந்த வரையிலையும் ஆருத்ராவில் சம்மந்தப்பட்ட நபர்கள்கிட்ட நாங்கள் விசாரணத்தை கொண்டு போனோம்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வெளியே வந்திருக்க வரல. அப்போ யாரோ ஒருத்தரை வந்து காப்பாற்றுறதுக்காக பல பேரை பலிகடாக்குறாங்களா இவங்க? உண்மை அதுதான். இப்போ ஏற்கனவே பல வழக்குகள் ஒரு ஆள் கூட இப்போ கைது பண்ணி ஆம்ஸ்டாங் வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிற நபர் எப்பவுமே ஒரு சின்ன வழக்கு கூட இல்லாத ஒரு நபர் இதில் கைது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுங்க. இல்லை, எல்லாருமே 3 வழக்கு 4 வழக்கு, நிறைய பேர் ரவுடிகள்ன்ற பேரில் இருக்கக்கூடியவங்க. அப்போ இவங்களை இயக்கியது யாரு? இப்போ ரத்தன் ஒரு படம் வந்திருக்கு இல்லையா? ஆமாம் ஆமாம். அந்த படத்தில் தான் தெரியும் கொலை பண்ணுவான். பட் ஒரு பெண்ணு தான் கடைசியாக தெரியும், ஒரு பெண்ணு தான் இயக்கியிருப்பாங்க அது மொத்தமே. பார்த்தீங்களா அந்த படத்தை? பார்த்தேன். இப்போ அந்த மாதிரி இதை என்ன பொறுத்தவரை என்னன்னா, ஆம்ஸ்டாங் படுகொலை நிச்சயமாக அரசியல் படுகொலை தான். அது நான் அடித்து சொல்லுவேன். இல்லைன்னு சொன்னால் ஆம்ஸ்டாங்கை சர்வசாதாரண ஒரு சின்ன குழுக்கள் போய் அழிக்கி தாக்குதல் பண்ணாரு. ஏன்னு சொன்னால் அதனால் பிரதிபலன் என்ன இருக்குன்றது அந்த மக்களுக்கும் தெரியும், அடிக்கிறவனுக்கும் தெரியும். புரியுதுங்களா? அதனால் அது சாதாரணமாக போய் அணுக மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நிச்சயம் இதில் ஒரு அரசியல் தலையீடு இருக்குது. அதை ஒழிக்கணுன்றதுக்காக, அதை மறைக்கணுன்றதுக்காக தான் அவசர அவசரமாக அந்த வழக்கில் வந்து ஒரு விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போது என்கவுண்டர் பண்ணுறாங்கன்னா, அதான் சொன்னேன். சாதாரணமான திருட்டு வழக்கில் அவன் பாத்ரூமுக்கு போனால் கூட 2 கதவு திறந்து வச்சுட்டு அவனை குண்டியாக பாத்ரூமில் உட்கார வச்சுட்டு 2 கதவும் திறந்து வச்சுட்டு போலீஸ்காரன் வைப்பான். ஏன்னு சொன்னால் அவன் தற்கொலை பண்ணிக்க போகிறான்னு பயந்து. அப்படி இருக்கும்போது இவங்க அசால்ட்டாக ஒருத்தனை அந்த அதுவும் அதிமுக்கியமான வழக்கு விசாரணை முடிவு கூட வரல. அந்த முடிவு வர்றதுக்கு முன்னாடி வந்து இவங்க வந்து அவசர அவசரமாக தூக்கிட்டு போய் அவனை என்கவுண்டர் பண்ணுறாங்கன்னும் போது நான் நினச்சிட்டேன். நான் அன்றைக்கே உங்கள்கிட்ட நம்ம இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். நம்ம வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாட்டில் பேசியிருக்கோமா இல்லையா? இது முழுக்க திசை திருப்புது. அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து பாம் சரவணனை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பிரபல ரவுடி, கதிரவன் வழக்கில் சம்மந்தப்பட்டவர், அப்புறம் வெள்ளரை உமா வழக்கில் சம்மந்தப்பட்ட, இப்படி வழக்கெல்லாம் பெரிய பெரிய ரவுடி கொலை வழக்கெல்லாம் சம்மந்தப்பட்ட ஒரு நபர் இவர் வந்து இப்போ இதுக்கு பதிலடி கொடுக்க போறாரு. இப்போ நம்ம கேள்வி வந்தது இல்லையா, ஒரு ரவுடி ஏன்டா ஆம்ஸ்டாங் வழக்கில் பதிலடி கொடுக்க வராங்க? அந்த அமைப்புல உள்ளவங்க பதிலடி கொடுக்குறான்னு சொன்னா அது லாஜிக்கா இருக்கு. அப்போ ஒரு ரவுடி, அப்போ இவனும் ஒரு ரவுடி தானே. இந்த பார்வையை கொண்டு போகிறது ரொம்ப மெனக்கெடுது திமுக அரசு. அது என்னன்னு எனக்கு புரியல. உங்களுக்கு புரியுதா? எனக்கு புரியல. இப்போ இந்த வழக்கில் ஆரம்பத்தில் இவங்களுக்கு பேருக்கெல்லாம் முன்னாடி வந்து இந்த சம்போ செந்தில்னு ஒருத்தரை தேடுறோம் தேடிட்டே இருந்தாங்க. கொஞ்ச நாளுக்கு பிறகு அது அப்படியே வந்து கிடப்பில் போடப்பட்டுச்சு. எங்கே இருக்கார் அவர்? அதை வந்து இதுக்குள்ளே கொண்டு வந்தது ஒரு பிளானிங்கா இல்லை என்ன இது? யார் சொன்னா? ஏதாவது காவல்துறை வந்து இன்டர்வியூ நடக்கும்போது இதுமாரி சம்போ செந்தில் இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கா சொன்னாரா? ஊடகங்கள்ல வந்து செய்தி சம்பவத்தில் நெருங்கிட்டாங்க, இங்க இருக்கிறாங்க, அங்க இருக்கிறாங்க, வடநாட்டில் இருக்கிறாங்க. அதுதாங்க. அதாவது இந்த வழக்கை திசை திருப்பத்துக்காக நடத்திய நாடகம், போலீஸ் போட்ட நாடகம், ஊடகங்கள் துணை போகுது. வேற ஒண்ணுமே இல்லை. சிம்பிள் லாஜிக். ஏங்க சிசிங் ராஜா இந்த வழக்கில் வந்து வந்தார், சம்மந்தப்பட்டார் அப்படின்னு சொன்னவங்க என்கவுண்டர் பண்ண பிறகு அந்த வழக்குக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லைன்றா. அப்போ ஏன் என்கவுண்டர் பண்ணீங்க? ஆனால் அவருக்கு பிடிவாரண்ட் இருக்கிற ஒரு நபரை பிடிச்சு நீதிமன்றத்தில் ஒப்படைக்காமல் நீங்கள் தூக்கிட்டு போய் என்கவுண்டர் பண்ணுறீங்க. வருதா இல்லையா கேவல்? சரி, என்கவுண்டர் பண்ணப்பட்ட ஒரு நபரை என்கவுண்டர் செய்யறதுக்கு முன்னாடி அவரை கூட்டுட்டு போய் அவருடைய வீடு சோதனை, அவருடைய தோட்டத்தை சோதனை பண்ணால் லாஜிக்காக ஏற்றுக்கலாம். என்கவுண்டர் பண்ணிட்டு பல மாதம் கழிச்சுட்டு சிசிங் ராஜாவுடைய வீடு, சிசிங் ராஜாவுடைய கூட்டியார் வீடு, அவருடைய பண்ண வீடுன்னு சொல்லிட்டு நீங்கள் சோதனை பண்ணி நாங்கள் ஆவணங்களை கைப்பற்றோம்னா நீங்கள் ஆவணங்கள் கைப்பற்றி யார்கிட்ட விசாரிக்க போறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. புரிதுங்களா இல்லையா உங்களுக்கு? இப்போ இது எல்லாமே ஜோக்கு மாரி நடக்குது பாருங்க. ஒரு விதமான ஒரு ஜோக்காகவே நடக்குது. இப்போது இந்த வழக்கில் நீங்கள் அரசியல் படுகொலை அப்படின்ற ஒரு ஆரம்பிச்சதில்ல. முன்னாடி ஸ்டார்டிங்கில் பிஎஸ்பி ரொம்ப கடுமையாக சொன்னாங்க. கிட்டத்தட்ட எல்லா தலித் அமைப்புகளுமே வந்து இது அரசியல் படுகொலை தான் அப்படின்ற ஸ்டாண்டில் நின்னாங்க. இன்றைக்கி அந்த அரசியல் படுகொலை அப்படின்ற ஸ்டாண்டில் வந்து அன்றைக்கி நின்ன கட்சிகள் கூட இன்றைக்கி நிற்காமல் போயிட்டுருக்காங்க மாதிரி பார்க்குறீங்களா நீங்கள்? பேசுகிறதே இல்லைங்க. இதேமாரி சோசியல் மீடியாவில் நான் தான் பேசிகிட்டு இருக்கேன். நான் யாருமே பேசுறது இல்லை. உண்மையில் யாருமே பேசுறது இல்லை. ஒடுக்கப்பட்ட மக்கள்னு சொல்லக்கூடிய நபர்கள் கூட அதை பற்றி பேசுறது இல்லை. அதை தவிர்க்க தான் பார்க்குறாங்க எல்லாருமே. இதை வந்து அரசியல் படுகொலை இல்லைன்றது ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் இப்போது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து பாம்சரனுடைய மனைவி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் நம்ம புகழேந்தி மூலியமாக
உயர்நீதிமன்றத்தில் மனுவை தாக்கல் பண்ணியிருக்காங்க. என்ன என் இன்னைக்கும் பேசியிருக்காங்க நினைக்கிறேன். இல்லை, என் கணவரை வந்து அப்பாவி, அவருக்கு இந்த வழக்குக்கு சம்பந்தம் இல்லை, ம். அவரை வந்து கொலை பண்ணுறதுக்காக இந்த என்கவுண்டர் போகிறதுக்காக போலீஸ் திட்டமிடுது, அதனால தான் என்னுடைய வீடு, என்னுடைய உறவினர் வீடு, இன்னும் எங்களுடைய சொந்தக்காரன் வீடுகளெல்லாம் போய் தேடுறாங்க. ம். இது வந்து தமிழக அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணும், காவல்துறை வந்து என்கவுண்டர் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி தொடர்ந்து அவங்க வந்து உயர்நீதிமன்றத்தில் ரிட்டே இப்போ போட்டிருக்காங்க. பாம் சரவணன் வந்து உளவுத்துறை மூலமா காவல்துறைக்கு எச்சரிக்கப்படுது, இவர் தான் பழிவாங்க காத்திருக்காரு சொல்லிட்டு உளவுத்துறை எச்சரிக்குது. இந்த உளவுத்துறைக்கு வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து படுகொலை செய்யப்பட போறார் அப்படின்ற இது வந்தே இருக்காதா இல்ல வந்து உளவுத்துறை இது நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. ஆ, பாம் சரவணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு பழி வாங்க போகிறாரு. யாரை பழி வாங்க போகிறாரு? ஆப்போசிட்ல பண்ணவங்கள பழி வாங்க போறாரு. யார் ஆப்போசிட்? நீங்கள் தான் பிடிச்சி எல்லாரும் ஜெயிலில் போட்டிருக்கீங்களே. அப்ப எப்படி பண்ண முடியும்? நான் உங்ககிட்ட இல்ல கேட்குறேன். அதுதான் ஏதாவது நீங்க சொல்றது கரெக்ட் தானே. யாரை பழி வாங்க போகிறாரு? ஆ. அப்போ வேற ஏதோ ஒன்று இருக்கா அதில்? ம், ம், ம். இப்ப இன்னொருத்தவங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இன்னும் யாரோ இருக்காங்களா சில பேர்? ஆஹா. அப்போ அப்ப அந்த காவல்துறை அவங்கள ஒருத்தரை கைது வந்து பண்ணாமல் காப்பாற்றி வச்சிருக்கா? ஆ, அவங்கள வந்து இவர் போட்டு தள்ளி விடுவார்ன்றதுக்காக அவசரமாக கைது பண்ணிட்டீங்களா? ம், நீ கைது பண்ணுங்க. அவர் மீது பல வழக்குகள் இருக்கு, ம், பல வழக்குகளுக்கு பிடி வாரண்ட் இருக்கு, அதெல்லாம் லாஜிக்காக இது பண்ணலாம். சுட்டு கிழிச்செல்லாம் எந்த காலத்தில் நீங்கள் சுட்டு பிடிச்சிங்க? பிடிச்சிட்டு இருப்பீங்க. போலீஸை பொறுத்தவரை எவ்வளோ பேர் ரவுடியாக இருந்தாலும் சாதாரணமான ஒரு போலீஸ் தோளில் கை வச்சுன்னா சைலண்ட்டாக வருவாங்க. எந்த ரவுடியும் ஆமா. திருப்பி தாக்குதலே பண்ண மாட்டாங்க. ம். இது எனக்கு நல்லாவே தெரியும். சாதாரண நீங்கள் வந்து போய் இன்ஸ்பெக்டர் ரேங்க்கு பெரிய ஒரு பெரிய SI டீம் எல்லாம் கூட கூப்பிட்டா கூட பண்ணிருக்காங்க. வந்துருவாங்க. ஒரு கான்ஸ்டபிள் போயிட்டு, ம். டேய் எங்கே இருக்க, தேவையில்லாமல் ஓடாத, பிடிச்சிக்கிட்டு வா கிளம்பி கூப்பிட்றாரு இன்ஸ்பெக்டர்னா அண்ணன் வரேன்னு அப்படின்னு கூட வருவான். ம். எனக்கு பிரபலமான ரவுடிகள் கூட புரியுது அவர் புரியுது போயிருக்காங்க. புரியுது. ம். ம்ஹும். அப்படிதானே வீரமணி வந்து பீச்சுக்கு அந்த தண்ணி ஓரம் நின்று பேசிட்டு இருக்கும்போது அவர் கூட 50-100 பேர் இருக்காங்க. ஒரு எஸ்ஐ போயிட்டு பேசிட்டே வந்து இதுமாரி இன்ஸ்பெக்டர் கூப்பிட்றாரு வான்னு சொல்லும்போது எல்லாமே நாங்களும் வரேன்னு, நீ எல்லாம் வர, அண்ணன் கூப்பிட்றாரு, நான் போயிட்டு வந்துடுறேன்டான்னு சொல்லிட்டு தனியாக வராப்புல ம். அந்த பீச் மணல் தாண்டி அந்த ரோடுக்கு வரும்போது டப்பு டப்புன்னு சுட்டுட்டு ம். என்ன ம். ஓடி விட்டாங்க வண்டி எடுத்துக்கிட்டு. ம். ஏன்னா அங்கேயே சுட்டுருந்தாங்கன்னா அந்த மக்கள் விட்டுருக்க மாட்டாங்க. ம். ஏன்னா இவங்க ரெண்டாவது ஆற்று மணலில் ஓடுறதுக்கு அது ஒரு தனி ட்ரைனிங்கு. நீங்கள் நானும் ஓட முடியாது அந்த பீச் மக்களை. மணலு. பீச் மணலில் எல்லாரும் ஓட முடியாது. ரோட்டில் ஓனா யாரும் ஓடிக்கலாம். அது கரெக்ட் தான். அந்த பயிற்சி நடக்கிறதுக்கே சிரமமா அப்போ இருக்கும். அவங்க என்ன பண்ணுறாங்க, இதை கணக்கு வச்சு தான் அந்த எஸ்ஐ 2 பேரும், அதான் இவர் தான் நம்ம யார், வெள்ளை அருவி. வெள்ளத்துறை வெள்ளத்துறை ம். அவரும் அவர் கூட ஒரு எஸ்ஐ. ம். அதனால தான் அவருக்கு ப்ரொமோஷன் டக்கு டக்கு டக்குன்னு ஏடிஎஸ்பி ஏர்லேயும் வந்தார். ம். ம். எல்லாம் டைரெக்டாக எஸ்ஐ ஜாயின் பண்ணவருக்கு அதிகபட்சமாக டிஎஸ்பி ஆகிறது பெரிய கஷ்டம். ஆமா, ஆமா. இவர் எஸ்பி ஏர்லேயும் எப்படி ஆவார்? ம். இது போன்ற ம்ஹும். அரசு சொல்கிறதையும் அதிகார வர்க்கம் சொல்கிறதையும் குறுக்கு வழியில் கையாண்டதான் அப்படி ஆக முடியும். இப்போ நிறைவா இந்த வழக்கு வந்து இந்த கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து நிறைய பேர் மேலே ரவுடிகளாக இருக்காங்க, குற்ற பின்னணி இருக்குது, இது எல்லாமே ரைட் தான். ஆனால் இவங்க யாருமே வந்து அந்த ஆம்ஸ்ட்ராங்களுடைய படுகொலைக்கு சம்மந்தப்பட்டவங்களே இல்லை அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்களா நீங்கள்? இல்லைண்ணா, இப்போ கொலை பண்ணது சிசிடிவி வெளியிட்டு அவங்க தான் கொலை பண்ணியிருக்காங்க, அது தெரியும். ம். அவனுக்கு கத்தி வாங்கி கொடுத்து இவன் தான்ன்றது அது உண்மைதான் இருக்கலாம். ம். புரிஞ்சுங்களா? இதெல்லாம் பட் இயக்குனது யார்? இயக்குனர் வேணும். இவ்வளோ பெரிய பொருளாதாரம் யார்? ஏன்னு சொன்னால் ஆம்ஸ்ட்ராங் வந்து இதெல்லாம் வந்து ஏதோ தெரு சண்டை, ம். இது ஊர் சண்டை இல்லையே, இது முன்பகை இதெல்லாம் இல்லையே. ம். இதுக்கு வந்து இயக்கியிருக்காங்க, அதுதான் மெயின். அந்த இயக்கிய நபர்கள் யார்? அதை மறைக்கிறதுக்காக தான் அவசர அவசரமாக ஏவன் குற்றவாளின்னு சொல்லக்கூடிய திருவங்கடத்தை போட்டு தள்ளுது போலீஸ். சிம்பிள் லாஜிக்.